பணோ ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் சற்று முன்பு அறிவித்துவிட்டார். இதையடுத்து சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு பரிந்துரை செய்து அவரும் உத்தரவிட்டிருக்கிறார். கடும் எதிர்ப்புக்கிடையே இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் அதனை அமல்படுத்தக்கூடாது என்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் 2 பங்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்தது தவறு என்றும் மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கு இணையான அந்த அதிகாரம் தற்போது இருக்கிறது என்பதால் இந்த மசோதாவை தாக்கல் செய்தால் மாநில அரசின் அதிகாரம் பறிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன. தெலுங்கு தேசம் கட்சி முழுமையான ஆதரவை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அனைத்து கட்சி எம்பிக்களும் அறிமுக நிலையிலேயே இந்த மசோதாவை எதிர்ப்பதாக தெரிவித்ததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்புவதே பிரதமரின் விருப்பம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அந்த கருத்துக்கு இடையே அவர் தெரிவித்தார். இதையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அனுப்பப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் மக்களவையில் பரிந்துரை செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பானு.